ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட், கலர், டெக்ஸ்டர் எதுவுமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், புலாவ், ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் சொல்லலாம். பச்சை காய்கறிகள் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும் இது. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா பக்காவாக அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக டெக்ஸ்டர், டேஸ்ட் எதுவுமே மாறாமல் பக்காவாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் போல் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் ஒரு 2-3 பச்சை மிளகாயும் உடச்சி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட சேர்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 7-8 பல் பூண்டையும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் இதே குவான்டிட்டியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸை பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது கூடவே 2-3 கிராம்பு, ஒரு ஜாதிபத்திரி, ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சி பூ, இதை மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா கீரி, ஒரு 2-3 பல் பூண்டையும் கீரி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் நல்ல சுருள வதக்கணும். அதாவது வெங்காயம் நல்ல பொன்முருளாக வதங்கிடணும். இப்போ நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சுருள வதங்கிடணும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணெயில் நல்லா சுருள வதங்கி வரணும். வதங்கி அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது முக்கியமான ஒரு ஸ்டெப். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதாவது அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சுருள அந்த எண்ணெயிலே வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி இருக்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு ஒரு 1/4 கப் போல் கேரட் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் போல் பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட விதைகள் நீக்கிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு பஜ்ஜி மிளகாய் சேர்த்து பண்ணுங்கள். இதோட டேஸ்ட், கலர், ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா இது கூட ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் போல் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பச்சை மொச்சை யூஸ் பண்ணி நீங்கள் கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சேர்த்த கேரட், அந்த பஜ்ஜி மிளகா, உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சை, இது கூட வெங்காயம் தக்காளியோட இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் அதை அப்படியே எண்ணெயிலே வதக்கட்டும். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பக்கம் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வதங்கிட்டோம். இதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் கறி மசாலா தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கறி மசாலா தூள் எப்படி பண்ணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் குழம்பு மிளகாய் தூளும் இது கூட சேர்த்துக்கிறேன்னா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே பெரட்டி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் அந்த ஆயிலில் 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது. நான் சொன்ன பொருட்களோட குவான்டிட்டி மாறாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இது கூடவே அந்த மசாலா அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார் கழுவின அந்த தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி, அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு இதை அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு.
அப்படி இல்லைன்னா இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 or 2 விசில்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் மாற்றிருக்கேன். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கெலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு தேவையான ஃபைனல் உப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இது கூட வந்து நம்ம நார்மலாக சேர்க்கக்கூடிய கருவேப்பிலை இல்லாமல் புதினா கொத்தமல்லி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 2 விசில் விட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். நல்ல எண்ணெய் மிதக்க சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட கலர் பாருங்கள், சான்ஸே இல்லை, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த கிரேவியை. அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல சுட சுட புலாவோடையோ சப்பாத்தியோடையோ இட்லி தோசை இடியாப்பத்தோடலாம் வேறு லெவலில் தாங்க இருக்கும். செம்மையான கிரேவி சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம இது கூட கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க அருமையான சூப்பரான பச்சை காய்கறிகள் சேர்த்த குருமா, நல்ல ஒரு கிரேவி அட்டகாசமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.